ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஸ்டேபிள். எப்படி இருந்தது கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாம் வந்து எப்படி இருந்ததுங்கிறத எல்லாரும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஈஸி டு மாடரேட்டா, மாடரேட்டா அல்லது மாடரேட் டு டிஃபிகல்ட் அதை கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ கொஸ்டின் நீங்க போட்டிருப்பீங்க அப்படின்றது ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம மேக்ஸுக்குரிய ஆன்சர் கீ பார்க்கலாம். சரிங்களா? மேக்ஸுக்கு ஆன்சர் கீ இந்த வீடியோல கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்தது கரெக்ட் தான், கன்ஃபார்ம் கரெக்ட் தான். டேரக்டா நம்ம சால்வ் பண்ணி, ஏன்னா இதுல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ் கேட்கல, ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் டைம் எடுத்து சால்வ் பண்ணும்போது எனக்கு டைம் எடுக்கும். அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சில கொஸ்டின் ஃபார்முலா தெரிஞ்சு அப்படி போட்டாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சில பேசிக்கான கொஸ்டின் வந்து ஓகேங்களா, HCF அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல பேசிக்கா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருந்தது. பார்க்குற ஆன்சர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மேன், அதாவது 3 காமன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஆணு, 3 பெண்கள், 4 பையன், 3 காமன் கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதை ஒரு ஃபார்முலா மெத்தட்ல 2 ஆப்ஷன் 2 வெளியே எடுத்து 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேடா? எளிமையான கொஸ்டின் தான், கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகேடா? 44 hours தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பெரிய சொன்னதுதான் நோட்ஸ் தான் கரெக்ட். ஓகேடா? 25க்கு உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேடா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஜிஎஸ்கான ஆன்சருக்கு நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகும். ஓகே, நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகும். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டயக்ராம். ஓகேங்களா? அதாவது ஒரு செவ்வகத்துடைய மூலைவிட்டமானது அது குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது. செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம். ஓகேங்களா? லென்த் அண்ட் பிரெத்தோடைய விகிதம் கேட்டிருக்காங்க. இது ஒரு டேரக்டா ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன பண்றாங்க, ஆன்சர் பண்றாங்க. கரெக்டான ஆன்சர் தான் 2√2:1. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சீரியஸ் மாறி இருக்கும். கொஸ்டின் நீங்க நம்பரை பார்க்காதீங்க, உங்களுக்கு கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். அப்படி பார்க்கும்போது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா x 7 இது டைரக்டா ஆன்சர் பண்ணலாம். இது இஸ் ஈக்குவல் டு இதர போடுங்க. ஓகேங்களா? அதான் x by 7.5 is equal to 7 by 17.5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x ஓட வேல்யூ கிடைச்சிடும். இது இஸ் ஈக்குவல் டு இத பண்ணீங்கன்னா y ஓட வேல்யூ கிடைச்சிடும். x ஓட போட்டீங்கன்னா 3:20 இது ஆன்சர். x வந்து 3 கிடைக்கும், y வந்து 20 கிடைக்கும். டைரக்ட் ஆன்சர் தான். டைரக்டா சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. அடுத்து ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஓகேங்களா? எப்பவும் கேக்குறது தான். 1200 டிவைட் பண்ண b q ஓட ஷேர் என்ன? அவ்வளவுதான். 8 அதை டிவைட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். ஈஸியான ஷேர். ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின். அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 4-5 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் அப்படியே கேட்டிருக்காங்க. அது எல்சிஎம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? கண்டிப்பா நிறைய பேர் சால்வ் பண்ணிருப்பீங்க. இதுல இருந்து 2 வெளியெடுக்க, சரி, இதுல இருந்து எக்ஸை மட்டும் வெளியெடுக்கணும். இந்த ஃபார்முலால இருந்து எக்ஸை மட்டும் வெளியெடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரா வெளியே வரும். அடுத்து இங்க இருந்து வெளியெடுக்கும்போது 2 மட்டும் வெளியெடுக்கணும். 2 வெளியெடுக்கும்போது கியூப் இருக்கு, 2 கியூபா வெளியே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க நார்மலா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா தான். ஓகேங்களா? அப்படி அப்டேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூப் s கியூப் a மைனஸ் b ஹோல் கியூப். அதுக்கப்புறம் இதோடைய அப்ரிவேஷன், இந்த இதுக்கு அப்ரிவேஷன் ஒன்று உண்டு. இதுதான் ஆன்சர். b கன்ஃபார்ம் ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ரைட். அடுத்து இன்னொரு எளிமையான நம்ம ஆவரேஜ் தான். அந்த டாபிக் தான் வரும். அந்த இதுதான் நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தேர்ச்சிக்காக நம்ம வேல்யூ 85 ஈஸியா போட்டுறலாம். ஓகேங்களா? நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணுவோம் அந்த கொஸ்டின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது டைரக்ட் கொஸ்டின். ரொம்ப எளிமையான கொஸ்டின். 4-5 தான் இருந்தது. மீதி எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்றது. எல்லாம் ரொம்ப ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆன்சர் தான். 80னா 576னா 100 எவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கிடையாது, ரொம்ப பேசிக்கானதுதான். ஓகேங்களா? நம்பர் சீரிஸ்ல இது அப்படியே பாருங்க. இது அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாத்துடைய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.8, அடுத்து 1.6, 2.4, 3.2 அப்படியே பாத்தீங்கன்னாலே தெரியுது. 8 × 8 கூடுது. அதுக்கப்புறம் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஈஸியா பேசிக்கானதுதான். ஓகேங்களா? இதுக்கும் டிஃபரன்ஸ், அடுத்து இதுக்கும் டிஃபரன்ஸ், இதுக்கும் டிஃபரன்ஸ். அப்புறம் இன்னொரு டிஃபரன்ஸ் அதுக்கும் இதுக்கும் இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா 0.8 வரும். அந்த 0.8 ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ 7.1 வரும். 7.1 8.9 கொடுத்தீங்கன்னா 17 ஆன்சர். ஓகேங்களா? கன்ஃபார்ம் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இது ஒரு ஏஜ் ப்ராப்ளம். ஓகேங்களா? இது கொஞ்சம் சால்வ் பண்ணி தான் ஆகணும். டைம் எடுக்கும். சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். f is 18 years old. பாம்பே இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நான் ரவுண்ட் பண்ணி இதை அண்டர்லைன் பண்ணி டிக் பண்ணிருப்பேன். அது மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா? ரவுண்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி டிக் பண்ணிருப்பேன். அது மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டைஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி தான். டைஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி. பகடை 2 கரையில 3 5 6 இருக்குன்னா அதோடைய ட்ரூ இது ட்ரூ கேக்குறாங்க. ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
ஒரு என்ன சொல்றது எஸ் அரேஞ்ச்மெண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரோசி ஏ ஓகேங்களா ரைட் ஆன்சர் ஏ அடுத்து ஜிஎஸ்க்கான ஆன்சருக்கு நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பி சொல்றேன் இந்த கொஸ்டின் எஸ் இது டைரக்ட் கொஸ்டின் ஓகேங்களா சிம்பிளா என்ன செய்வோம் 8 men 9 hours a day வேலை பார்க்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா in 20 days ஓகேங்களா 8 months 9 hours 20 days வேலை பார்க்குறாங்க அப்படின்னா சீக்வல் டு போட்டு இங்கே 12 men 10 hours கேன்சல் பண்ணுவீங்கல்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 6 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 இங்கே 3 2 கேன்சல் 4 4 12 கேன்சல் வந்துடும் ஓகே டைரக்டா கேன்சல் பண்ணுவோம் அப்படியே நம்பர் கேன்சல் பண்ணினா வந்துடும் ஓகேங்களா டைரக்ட் கொஸ்டின் தான் இதெல்லாம் ரைட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான் வரும் ரொம்ப டிஃபிகல்ட்டா கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் ஓகே ஃபார்முலா தெரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த சர்க்கிள் 3 சர்க்கிள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அது டாட் டாட் சென்டர் பாயிண்ட் புள்ளி வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ரேடியஸ் இந்த ரேடியஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதோடைய ஒன் சைடு கிடைச்சிடும் ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா தெரிஞ்சுக்கணும் ஏரியாக்குரிய ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர் அதுதான் ஃபார்முலா அதுல இருந்து இது மைனஸ் பண்ணணும் இது என்னது ஏரியா ஆஃப் த செக்டார் அதாவது நடுவுல ஒரு கேப் இருக்கும் நான் டயகிராம் பண்ணுவாங்க நடுவுல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் வந்து மைனஸ் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் ஓகேங்களா அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 1.975 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கன்ஃபார்ம் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஓகேங்களா பாருங்க ரொம்ப மைனூட்டா டிஃபரன்ஸ் 1.967 1.975 எப்படி பாருங்க டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் ஃபார்முலா தெரிஞ்சு போட்டுருந்தீங்கன்னா அடுத்து ரொம்ப பேசிக்கான क्वेश्चन 3 இயர்ஸ் ஃபார்முலா இருக்கிற p(r²) அந்த ஃபார்முலா 300 + r whole power square divided by 100 cube அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இது கண்டிப்பா டைரக்டா ஆன்சர் வந்துரும் டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் தான் ஓகேங்களா பெரிய அளவு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா அடுத்து இதுவும் ஒரு பேசிக் क्वेश्चन நமக்கு தனி வட்டிய இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அடுத்த ஒரு தனி வட்டி கட்டிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த இன்வெஸ்ட் இதோட சேர்த்துக்கணும் அதுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கான தனி வட்டி 10% கண்டுபிடிச்சீங்கன்னா 3744 ஆன்சர் வரும் கன்ஃபார்ம் ஆன்சர் வரும் ஓகேங்களா கரெக்ட் क्वेश्चन தான் அடுத்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சால்வ் பண்ணி வரக்கூடிய क्वेश्चंस தான் ஓகே 12000 ஆன்சர் இது அதுக்கப்புறம் HCF LCM இது ஒன் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஸ்ட்ரீம் மாடல் என்னோட கேட்டிருந்தாங்க ஐ திங்க் போன தடவை குரூப் 4 கேட்டிருந்தாங்க இதுக்கு 40 ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பாருங்க இதுவும் HCF LCM ல இது 3 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க அப்ப எந்த அளவுக்கு பாருங்க எப்பவுமே HCF LCM ல 3-4 क्वेश्चन கேக்குறாங்க அப்ப இந்த தடவை இதுக்கு ஆன்சர் வந்து பேர் ஓகேங்களா 11 ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா எஸ் அடுத்து அப்படியே காம்ப்ளெக்ஸா ஆக்கி விட்ட ஒரு क्वेश्चन தான் இது क्वेश्चन ஓகேங்களா இதுக்கு வந்து 1/7/60 இதுதான் ஆன்சரா வரும் இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது இந்த டிவிஷன் தான் ப்ராப்ளமா இருக்கும் டிவிஷன் கொடுத்திருக்காங்க இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதுவும் நமக்கு ஃபிராக்ஷன் தான் இருக்கும் கீழ இருக்க இங்கேயும் ஃபிராக்ஷன் தான் இருக்கும் அதை என்ன மாதிரி டிவிஷன் பண்ணணும் இது பிரச்சனை கிடையாது இது சால்வ் பண்ணீங்கன்னா 1 தான் ஆன்சர் இருக்குது சரிங்களா இது கொஞ்சமா அடி வாங்கி இருப்பீங்க ஆன்சர் வந்து 1/7/60 ஓகேங்களா அடுத்து ஏபிஜி ரொம்ப எளிமையானதுதான் ஓகேங்களா இந்த டேம் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் ஓகே இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் a plus n minus 1 into t ஓகே இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம் நம்ம என்ன பண்ணிடலாம் தாராளமா இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம் ஓகே இது அரித்மெட்டிக்னா இந்த டேம் உடைய வேல்யூ ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா இந்த டேம் கிடைக்குதா ரொம்ப பேசிக்கா நீங்க அப்படியே ஃபார்முலா மாதிரி கொஞ்சம் சைடு சால்வ் பண்ணி பண்ணிருந்தீங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் எது தப்பா இருக்குங்கற இதுதான் தப்பா இருக்கு ஆக்சுவலா இது கரெக்ட்டா வராது 33/2 அந்த மாதிரி வந்திருக்கும் 17 வந்திருக்கு ஓகே 17 டேமா வராது ஓகே அதுங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் ஓகேங்களா எளிமையானது அதுவும் ஏபிஜிபி தெரிஞ்சா போட்டுருக்கலாம் அடுத்து ரொம்பவே எளிமையானது ஏஜஸ் சம்ல இருந்து வந்திருந்தது 24 ஆன்சர் அடுத்து இதுவும் ரொம்ப எளிமையான क्वेश्चन தான் ஓகேங்களா இது ஆட் ஒன் அவுட் இது தனியா பார்க்கணும் ஓகேங்களா ஏதாவது இதுக்கும் ரிலேஷன் தான் பார்க்க கூடாது ஓகே இதுக்கும் 3 கேப் இருந்தது சி டி இ எஃப் ஜி வருதா 3 கேப் ஜிக்கு அப்புறம் ஜி ஹெச் ஐ ஜே கே 3 கேப் எல்லாத்துக்குமே 3 லெட்டர்ஸ் கேப் இருக்கும் எல்லாத்துக்குமே 3 லெட்டர்ஸ் கேப் இருக்கும் ஆனா இதுக்கு மட்டும் கண்ணா பின்னா இருக்கு லெட்டர்ஸ் கேப் வந்து கண்ணா பின்னா இருக்கு ஆட் ஒன் அவுட் வந்து டி தான் எழுதி ஓகேங்களா ரைட் எளிமையானதுதான் ஏபிசிடி எழுதிச்சா போடுறாங்க அது ரொம்ப எளிமையானது ஓகேங்களா 5 மிஷின்ஸ் 5 பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க 5 மினிட்ஸ் தயாரிக்கிறாங்க நீ ஹார்ஸ் மினிட்ஸ் ரெண்டு பேர் மினிட்ஸ் தயாரிக்கிறாங்க அடுத்து 100 மினிட்ஸ் 100 பார்ட்ஸ் வந்து 100 மிஷின்ஸ் எப்போ தயார் பண்ணுவாங்க நீ டைரக்டா சால்வ் பண்ணனா உனக்கு ஆன்சர் வரும் இது 5 தான் ஆன்சர் ஓகேங்களா 5 தான் ஆன்சர் ஓகேங்களா எளிமையானதுதான் ஓகேங்களா நிறைய பேர் 100 போடுறாங்க 100 போட வாய்ப்பு இருக்குது ஆனா 5 தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து ஓகேங்களா
அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல குழப்பி அதுல ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய பேருக்கு மேபி இது தப்பாகக்கூடிய வாய்ப்பு. ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. நல்லா கவனிச்சுக்கோங்க. A1 B1 அப்படி B4 அப்படியே நம்ம நினைப்போம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படி 26 ஸ்கொயர் இப்படிதான் வந்திருக்கு. எஸ் கரெக்ட் தான். அது மாற்றமே கிடையாது. கரெக்டா தான் ஆர்டர் இருக்கு. என்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் சொல்லும்போது when we are writing the order, what is the total value of the numbers followed by அப்படி கொடுத்திருக்காங்க. followed by P and Q அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த தலைவா வச்சுக்கோங்க. P உடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து 16 வரும். அதோடைய ஸ்கொயரையும் Q உடைய வேல்யூ 17 அதோடைய ஸ்கொயர் ஆட் பண்ணீங்கன்னா 580 or 550 சம்திங் வரும். அது ஆப்ஷன்ல இல்ல. 500 ஆப்ஷன்ல இல்ல. அப்படி நம்ம அந்த லாஜிக் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ ஃபாலோடு பை அப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஆக்சுவலா P ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த லாஜிக் நான் சொல்றேன், மேபி கரெக்டா இருக்கலாம். ஓகேங்களா? P ஃபாலோ பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா O உடைய ஓகேங்களா O உடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 15 அதோடைய ஸ்கொயர் 225. ஓகேங்களா? Q ஃபாலோ பண்ணக்கூடியது P. நீங்க ABCD அல்பபெட் நடப்பது O P Q அப்படிதானே ஃபாலோ ஆகுது. அப்போ O வந்து P ஃபாலோ பண்ணுது. அடுத்து வந்து Q ஃபாலோ பண்ணக்கூடியது P. P உடைய ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 256. ஓகேங்களா? ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 481 வருது. ஓகேங்களா? இந்த லாஜிக்கல் பட்டா வருது. என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? ரைட். அடுத்த क्वेश्चनக்கு இதுக்கு டி. அடுத்த क्वेश्चन டைசம் ரொம்ப சிம்பிளானது. ரெண்டு டைப்ஸ் நீங்க சொல்லிடலாம். ஓகேங்களா? 4 ஆன்சர் வந்து C 4. ஓகேங்களா? அப்போ ஒரு மேக்ஸ்க்கு உரிய ஆன்சர் கீ சொல்லிட்டோம். நீங்க கீழே எல்லாருமே நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. 25 எத்தனை क्वेश्चन நான் போட்டுறேன் அதை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கட்டமாக நம்ம ஜிஎஸ் ப்ரீ ஆன்சர் கீயும் அடுத்து கட் ஆஃப் பத்தி நம்ம பேசலாம். சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சருக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்தது அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட் அது குறித்து நம்ம பேசலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.